தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இதே இதுல சார் அப்படியா வாழ்க்கைனா அந்த நேரத்து நியாயம் தானா? அரசியல் கட்சிக்கு அது பொருந்துமா? சகோதரர் சோமு அவர்கள் சொன்னதில் பெரும்பாலும் நான் உடன்படுகிறேன். நான் என்ன சொல்ல நினச்சானோ அதை போனால் அவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்குவோம். அல்ல இப்போ இவையெல்லாம் அரசியல் கட்சிகள் சொல்வதுதான், இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம், அப்புறம் திமுகவுக்கு செய்த துரோகத்தை தான் தாவேக்காவுக்கு செய்யும், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படியெல்லாம் அவங்க சொல்லலைன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி இல்லை. அவர் சொன்ன மாதிரி கூடா நட்பு கேடா முடியுங்கிற வார்த்தையை விட இது ஒன்றும் மோசமான வார்த்தை இல்லை. சகோதரர் உதயாநிதி சொன்னது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இனிய காலத்தில் அவங்க கூட மாட்டோங்கிறது அக்காலம் வரும்போது பார்க்கலாம். அது முக்காலம் உணர்ந்த முனிவருக்கே தெரியாது. அப்போ எக்காலம் என்பது இன்றைக்கி நம்ம எக்காலம் இடலாம். நான் சொல்கிறேன் எக்காலம் என்பது வேறு, எக்காலம் என்பது வேறு. ஆனால் அக்காலத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்பது அப்போ தான் தெரியும். அதனால் அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் யாரும் காங்கிரஸ் மேலே இவ்வளோ ஒரு கோபம் அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் உங்கள் மூலமாக இன்றைக்கி மக்களுக்கு கொஞ்சம் போய் சேரட்டும். பல பேர் வந்து பத்திரிகையாளர்கள் சிலர் கூட என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக ஒரு 5-6 மாதம் காங்கிரஸை திமுகவுக்கு ஆதரவு பண்ணுறோங்கிற அந்த கோணத்தில் காங்கிரஸை எவ்வளவு வசைபாடணுமோ பாடினாங்க. ஆனால் அந்தந்த ஊடகங்களை பதில் சொல்றதுக்கு காங்கிரஸ்காரங்க கூட போக முடியல. உங்கள் ஊடகங்கள்லாம் நாங்கள் வர்றோம், சில ஊடகங்களில் கூப்பிடுறதே இல்லை. இருந்தாலும் கூட நடந்தது என்ன, நான் அப்போவே என்ன சொன்னேன், படித்து சொன்னேன், இதே இடத்துல 10 முறை சொல்லியிருக்கேன். இது வந்து திமுக கூட்டணிக்கு ஆபத்து. நீங்கள் திமுகவை உயர்த்ததாக நினச்சிக்கிட்டு காங்கிரஸை எவ்வளவு டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் தலைவர் மாணிக்கம் தாகூரோட சொல்லியிருக்காரு. இது தவறுன்னு நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். அப்போ 2 புறம் இருக்கக்கூடிய தொண்டர்களை என்ன செய்வாங்க, திமுகவை காங்கிரஸ் சந்தேக பார்வை, காங்கிரஸை இதுதான் நடந்தது கடந்த 4 மாதமாக, அதை சில ஊக்குவித்தாங்க. அதனால் அது தவறு. 2 புறத்துலையும் சில நடந்திருக்கலாம் தவறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு உங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் நாங்கள் இவங்களோட தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. இது வரலாறு, அவர் சொன்ன வரலாறு தான். 1952 மூதறிஞர் ராஜாஜி அவர் வந்து கூட்டணியை குறைந்த இடத்துலாம் பெற்றார், ஆட்சியை பிடிச்சார். பிறகு வந்து இப்போ பெருந்தலைவர் காமராஜர் வந்தார். காமராஜர் வந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பெரியார் காங்கிரஸை விட்டு போகும்போது இனிமேல் காங்கிரஸை ஒழிக்கிறது தான் என் வேலைன்னு சொன்னவரை நேராக போய் காமராஜர் பார்த்தாரு, உங்கள் ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டார். இது அரசியல். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். எந்த வகையிலும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்னு அவருடைய தொண்டர்களாக இருந்தவர் தான் எல்லாருமே, கலைஞராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும், என்ன சொன்னாருன்னு சொன்னால், இனிமே வந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு. கேள்வி என்ன தெரியுமா சார், அதாவது திமுக கூட எந்த காலத்திலும் காங்கிரஸை இணைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார்ல, இதனால் யாருக்கு ஆபத்து? அது ஒன்றுமே இல்லை சார், எந்த ஆபத்தும் கிடையாது சார். நான் இப்போ அதுக்கு தான் ஒரு 2 வரி விட்டு நான் சொல்லிடுவேன். அப்போ பெரியாரை போய் அண்ணா இரவோடு இரவாக திருச்சியில் போய் பார்த்து இது உங்கள் ஆட்சி, திமுகவுடைய தலைமை உங்களை தான் இருக்கின்றார். அதுவரையும் திமுகவை எதிர்த்தவர். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் காங்கிரஸ் இழந்திருக்கு, திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு வரலாறு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லிட்டு வரேன். அது வந்து 1971 இந்த மன்னர் மானியம், தேசிய வங்கி தேசியமே எல்லாம் வந்து காங்கிரஸுக்கு திரண்டு இருந்தது. காங்கிரஸ் தனியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்துச்சு, காங்கிரஸோட தான் இருந்திருக்கலாம். நடந்தது என்ன, திமுக அறுவடை செய்தது, நாங்கள் எங்களுக்கு 10 சீட்டு இது மட்டும் போதும்னு அன்றைக்கி பேசி முடித்தாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட நடந்துச்சு. அதாவது உங்களுக்கு 2006 உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு முறையும் 1996 மூப்பனாரும் கலைஞரும் ஒன்று சேர்ந்தாங்க. அன்னைக்கு மூப்பனாரும் ரஜினிகாந்த் தான் ஒன்று சேர வேண்டியது. அதன் விளைவு என்னாச்சு, ஆட்சிக்கு வர வேண்டாத கூட அன்னைக்கு வர முடியாத ஒரு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு, 1998 என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், 98 காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி, 99 பாஜகவுக்கு சோமே சொன்னதான். அப்போ நாங்கள் துரோகம்னு சொல்ல, கயமைன்னு சொல்லலை, காங்கிரஸ் சொல்லலை. ஆனால் அதன் பலன் அவங்க என்ன அனுபவிச்சாங்க, 2001 அவங்க தோற்று போனாங்க. இதுதான் அவங்க எதை செஞ்சாங்க, நாங்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் அதை அனுபவிப்போம், யார் தப்பு பண்ணாலும் அனுபவிப்பாங்க. அப்போ 2004 அதாவது ஏற்கனவே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி எங்களை பாராட்டினவங்க அவங்க தான். இன்றைக்கி நான் அவங்கள பாராட்டுறேன். அதே நேரத்தில் அதுக்கு முந்தின சில நாட்களுக்கு முன்னே இந்திரா காந்திக்கு எவ்வளோ எதிராக இருக்க முடியுமோ அவர் இருந்தாங்க.
நான் ஏற்கனவே சொன்ன காமராஜராக இருக்கட்டும், அது அண்ணாவா இருக்கட்டும், அதே கதை தான். அவ்வளவு மோசமான கொடூரமான எதிர்ப்புல திமுக காங்கிரஸ் மீது இருந்தது. என்ன நினைச்சு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி. இவ்வளவு நாள் அதை நீங்க பேசல, இப்ப பேசுறீங்க, அது பதிவு செய்றீங்க. இல்ல நான் இப்ப யாரையும் நான் தாழ்த்தி பேசல. நீங்க என்ன கேட்டீங்க? திமுகவுக்கும் பாதகம் இல்ல, காங்கிரஸுக்கும் பாதகம் இல்ல, ரெண்டு பேரும் பிரிவது இணைவது என்பது இந்த அரசியல்ல நடக்கும். அடுத்தடுத்த தேர்தல்கள்ல காங்கிரஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருப்பது திமுகவுக்கு வலிமை இழப்பா அல்லது திமுக தங்களோடு இல்லாம இருக்கிறது காங்கிரஸுக்கு வலிமை இழப்பா? இதுக்கு தான் சில வரலாறு சொல்லணும். எம்ஜிஆர் இல்ல இப்போ இனி உள்ள காலகட்டத்துக்கு ஒன்றும் கவலையப்படாதீங்க. அதுக்கு தான் வரலாறு திரும்ப ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ங்கிறது தான் உலக வரலாறு. மாற்றம் என்பது தான் மாறாது. எம்ஜிஆர் அவர்களோட 84 நாங்கள் போய் சேர்ந்தோம். 80 யாரோட கூட்டணியில் இருந்தோம்? திமுகவோட. 84 என்னாச்சு? இதே தான் நடந்துச்சு. திமுக 2026 எம்ஜிஆர் மாதிரி விஜய் வருவார் அப்படிங்கும்போது அந்த ஹிஸ்டரி வேற இந்த ஹிஸ்டரி வேற நீங்க சொன்னீங்கல்ல. திரும்பவும் நான் சொல்றேன், காமராஜர் உயிரோடு இருக்க வரையும் காமராஜர் காலம், அண்ணா உயிரோடு இருக்க அண்ணா காலம், இப்ப விஜய் காலம், உதயநிதி காலம். நீங்க உதயநிதியை போய் அந்த தலைவர்களை ஒப்பிட முடியாது, விஜயை ஒப்பிட முடியாது. ஆனா ஒப்பிட முடியும். ஏன் முடியும்? இன்னைக்கு அவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு காமராஜரோ அண்ணாவோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்ல, திமுக கூட சேருமா? சொல்லுங்க சார். நான் சொல்றேன் எல்லா காலம் இல்ல, அடுத்த தேர்தல்கள்ல காங்கிரஸ் திமுகவோட சேருமா சேராதா? அவங்க சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க சேருவீங்களா மாட்டீங்களா? ஒரு விஷயம் சொல்லுங்க, சூழல் தான் காலம் தான் தீர்மானிக்குது. 108 இடம் உங்களுக்கு ஐடியா இருக்கு. இப்ப நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்றது 108 இடம் திமுக எடுத்திருந்தா கம்யூனிஸ்ட் கட்சியில் வெளியே போயிருக்க மாட்டாங்க, காங்கிரஸ் வெளியே போயிருக்காரு, முஸ்லீம் லீக் வெளியே போயிருக்காது சார். இது வந்து நம்ம கையில இல்ல சார், இது காலத்தின் கட்டாயம், மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புல வந்து அந்த வாய்ப்பை வந்து அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்துறாங்க. இதுக்கு பேர் சந்தர்ப்பம். கான்ஃபிடன்ட் இருக்கு, நான் காங்கிரஸ் இல்லாமல் நாங்க பயணிப்போம் அப்படின்னு. அப்போ காங்கிரஸ் அந்த கான்ஃபிடன்ட் இன்னும் இல்ல, நாங்க மீண்டும் திமுகக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு, காலம் வந்தால் செல்வோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு வரலாறு 1977 காங்கிரஸ் தனியா நின்றது, அதிக இடங்களை பெற்றது. 89 ஜெயலலிதாவுக்கு அடுத்து ஒரே ஒரு சீட் தான் குறைஞ்சு பெற்றது. அதுக்காண்டி வந்து காலம் மாறி மாறி வரலாம் சார். இன்னைக்கு நான் சொல்றதுலாம் நாளைக்கு நான் தான் சொல்றேன்ல, கலைஞர் அவர்கள், நான் ரொம்ப போற்றுகின்ற தலைவர் கலைஞர், கூடா நட்பு கேளா முடியும் சொன்னார். 2 வருஷம் கழிச்சு அவரோட இருந்த எந்த கட்சியுமே அவர் கூட இல்லை. இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ். 2016 அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகாவோ எல்லாமே மக்கள் நல கூட்டணி, தேமுதிகவோ எல்லாம் எங்கே இருந்தாங்க? மக்கள் நல கூட்டணி இருந்தாங்க. அப்படி பார்த்தா நாங்கள் தான் திமுகவுக்கு அன்னைக்கு ஒரு 0.6% இவ்வளோதான், 0.6% திமுக ஆட்சி இழந்தது. அன்னைக்கு ஏறத்தாழ அதிகமான இடங்களை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ 2 வருஷம் கூட இல்லை, 1 வருஷம் 1.5 வருஷத்துல கூடா நட்பு அப்போ என்னாச்சு? கூடுச்சு, கேடா முடியலை. அடுத்து 10 வருஷம் வரை நாங்கள் ஒன்றா இருந்தோம். இது அரசியலில் தொடரும் சார். நாளைக்கு யாரோட போவாங்க? இதே எம்பி சீட்டு வாங்கணும் நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள். என்ன நடந்துச்சு? அந்த கூடா நட்பு காலத்திலேயே கலைஞர் அவர்கள் சோனியா காந்தி அவர்களை கேட்டாங்க, எம்பி சீட்டு கொடுத்தோம். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நாங்கள் ஒரு எம்பி சீட்டு கொடுத்தோம், நாங்கள் 5 இடம் கொடுத்தோம். இந்த 5 இடம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் கேட்குறாரு, மீதி நாங்கள் 59 இடம் நாங்கள் கொடுத்தோம்னு ஏற்றுக்க முடியுமா? எங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்தானே நீங்கள் வாங்கினீங்க. கூட்டணி கட்சிகளை அவமானப்படுத்துவதை விட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் தான் இன்னைக்கு வந்து கலைஞர் மாதிரி தேவையில்லாம பேச வேணாங்கிறாரு. அவர் தான் இந்த இது வந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்த இளைஞரணி கூட்டத்துல தீர்மானமே போட்டிருக்காங்களா? ஸ்டாலினுக்கு தெரியாமலே போட்டிருக்காங்க சார். மாண்புயர் ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தையை தான் நான் பேச முடியும். இளைஞரணி கூட்டத்துல ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னா ஸ்டாலினுக்கு தெரியாம இந்த தீர்மானம் வருமா? நான் கேட்கிறேன், எங்க கட்சியில சிலர் தாவேக்காவை போனாங்க, எல்லாருமா சொன்னாங்க. எங்க கட்சியில பலர் வந்து திமுக, நான் உட்பட தீர்மானத்துல வரக்கூடியது அக்கட்சியினுடைய தலைவருக்கு தெரியாமல் இந்த தீர்மானம் வருமான்னு கேட்கிறேன். கட்சி தலைவர் பேசுவது என்பது அவருடையது, கட்சி தீர்மானம் என்பது கட்சி ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கியது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பல பேருடைய குரலை அவங்க ஒலிப்பாங்க. அந்த ஒலிப்புக்கு வந்து நீங்கள் வந்து பல பேருடைய குரல் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக எந்த விஷயமா இருந்தாலும் முறையாக பேசுகிறாரு. அந்த பேச்சு எல்லாருக்கும் வராது. எல்லாரும் வயசான ஸ்டாலின் அவர்களுடைய வயசுக்கு வரும்பொழுது நிச்சயமாக சரியாக பேசுவாங்க. கலைஞர்களுடைய வயசு வரும்போது எல்லாம் சரியாக தான் பேசுவாங்க. நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சிக்கு காங்கிரஸ் மட்டுமல்ல, எல்லாரும் தான் போயிருக்காங்க. நான் சொல்லுவேன் இல்லையா,
கோழி முட்டை வந்து முதல் முட்டை, ரெண்டாவது முட்டை, ஒரு சில கோழிகள் 2 முட்டையெல்லாம் போடும், ஒரு கண்ணுக்குட்டி 2-3 கண்ணுக்குட்டிலாம் போடும். இதில் வந்து முன்னால் போன கண்ணுக்குட்டி என்ன, பின்னால் போன கண்ணுக்குட்டி என்ன, எல்லாமே முன்பின் போனாங்க. எங்கே போனாங்க? மக்களுடைய தீர்ப்பு என்ன, அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்பதற்காக போனாங்க. இதைத்தான் அவங்க சொன்ன மாண்பு நீங்க சொல்ற மாதிரி உங்க திமுக தலைவரிடம் இருக்கிறது. ஆனா மாணிக்கம் தாக்கூர் ஏன் திமுக தலைவரையே உங்க இயக்கத்தால வெற்றி பெற வைக்க முடியல அப்படின்னு ஒரு நாளும் கூட்டணியில் இருந்த கட்சியினுடைய தலைவருடைய தோல்வியை ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு. நீங்க அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன். தொடர்ந்து இந்த 10 நாளா காங்கிரஸ் பல்வேறு வகையிலும் தாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சில கட்சிகள் தாக்கப்படலை, சில கட்சி பிறகு தாக்கப்பட்டது. விசிகாவுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி தாக்குதல் பண்ணாதீங்க, மோசமான தாக்குதல் பண்ணாதீங்க. சோமு சொன்னார் பாருங்க, திரு ஆர் ஆசான்னு சொல்லி, இதெல்லாம் செய்ய வேணான்னு மாண்புமிகு ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மாண்புமிகு ஸ்டாலின் சொல்றாரு, மாண்புமிகு மாணிக்கம் தாக்கூர் அதை கேட்கல. நான் சொல்ல வருது, ஒரு இத்தனை நாள் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை உங்களால கூட ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது அவர் தோல்வியில இருக்கிற போது இன்னும் அவரை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி குத்துறீங்க. யாரை கேட்கிறாரு? யாரெல்லாம் பேசுறாங்களோ அந்த திமுக கட்சியினரை பார்த்து கேட்கிறாரு, உங்க தலைவரை ஏன் நீங்க ஜெயிக்க விடலேன்னு கேட்கிறாரு. நீங்க கேட்கிற விதம் வித்தியாசம் இருக்கு. மாணிக்கம் தாகூர் ரொம்ப மரியாதையாகவும் அதை சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஏன் உங்க தலைவரை உங்களால வந்து வெற்றி பெற வைக்க முடியலைங்கிறது தான் அதுக்கு மீனிங். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போதும் ஸ்டாலின் அவர்களை வந்து சிறப்பாக தான் பேசுறாரு. நான் ஸ்டாலினுக்கு சொல்லலை, அந்த கட்சியினருக்கு சொல்றேன். எந்த கட்சியினர் இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாங்களோ அவங்கள தான் சொல்றேன். அப்ப இந்த வார்த்தைகள்ல நாம கவனமா இருக்கணும். நாளைக்கு சேரும் போது மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இதை நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லவில்லை, அந்த கட்சியினருக்கு தான் சொல்லுகிறேன் அப்படின்லாம் அந்த ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு. நீங்க எடுத்து படிங்க. அதை இல்ல அவருடைய வீடியோ நான் ஃபுல்லும் கேட்டேன். நீங்க படிங்க சார். நான் வீடியோ ஃபுல்லும் கேட்டேன் சார். மாணிக்கம் தாக்கூர் பேசிய அந்த முழு வீடியோ நான் கேட்டேன். நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லவில்லைங்க, அந்த கட்சியினுடைய நான் சொல்றேன் சொல்லல. அந்த கட்சியினர் ஏன் தோற்க விட்டாருன்னு அவர் சொல்றாரு. பொதுமக்கள் கூட அவர் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க சொன்னாரு. ஒரே ஒரு நபி மொழி மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது பகைவனை குறைவாக நேசி, ஒரு கால் அவன் உன் நண்பனாக மாற முடியும். நண்பனை குறைவாக நேசி, பகைவனை குறைவாக பகைமைகொள், நண்பனை குறைவாக நேசி, ஒரு காலகட்டத்தில் உனக்கு அவன் எதிரியாக மாறலாம், உன்னுடைய விவரம் பூரா வெளியே சொல்லிடுவான், அப்ப நீ வெக்கப்படுவ. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல நபிகள் நாயகம் சொன்ன பொதுவான மொழி. அதை இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு சொல்றீங்களா திமுகவுக்கு சொல்றீங்களா? கம்பன் சொன்னதே உங்களுக்கு சொல்றேன். இல்ல சார், இல்ல நபிகள் சொன்னதை நீங்க காங்கிரஸுக்கு சொல்றீங்களா திமுகவுக்கு சொல்றீங்களா? எல்லாருக்கும் சார். தப்பு செய்யறது நானா இருந்தாலும் அது எனக்கு சார். யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு எப்ப சொல்றாரு? பதவி ஏற்பு விழாவில் முன்னால வசிட்டர் வந்து ராமனுக்கு சொல்றாரு. அந்த வார்த்தையை எங்க சொல்றாரு தெரியுமா? சத்ருகனுக்கு பதவி ஏற்பு விழாவில் ராமன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் சிறியவள் என்று நான் நினைத்து கூனிய தப்பா நினைச்சேன், அந்த கூனியால எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு, சிறியவர் என யாரையும் இகழாதீர் சொன்னது யாரு? ராமன் சொல்றாரு. ஆனா தசரதன் சொல்லும் போது அதே பதவியேற்பு விழாவில் என்ன சொல்றாரு? இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமீபத்தில் பதவியேற்பு விழா நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல வடநாட்டு வடமொழியில என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நீ நிறைய களஞ்சியங்களை சேரு, அது மட்டும் இல்ல நிறைய படைக்கலனை உருவாக்கு, அப்படின்னா நிறைய வரி வசூல் பண்ணு, இன்னைக்கு ஒன்றிய அரசு மாதிரி. ஆனா இங்க என்ன சொன்னார் தெரியுமா? ராமன் இதை சொன்னாரு, யாரோடும் பகை வச்சுக்க வேணாம், நம்ம போர் தளவாடங்களுக்கு வேலை இல்லை, சண்டை போடாம அமைதியா இருக்கணும்னு சொன்னார். இது கம்பன். தென்னாட்டில் கம்பன் சொன்னது. தமிழர்களாகிய நமக்கு ஒரு மரபு இருக்கு, வடநாட்டில் மரபு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்மள்ட்ட ₹1 வாங்கிட்டு 25 பைசா கொடுக்குறாங்க. நம்ம 75 பைசாவுக்கு போராடணும். திமுகவும் போராடிச்சு, இன்னைக்கு தாவேகாவும் போராடும். நம்ம அது பாஜக இன்னொரு விமர்சனத்துக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். உங்க மூலமா தமிழ் மக்களுக்கும் சில விமர்சகர்களுக்கும் சொல்வது, காங்கிரஸ் ஏன் உடனே போய் தாவேகாவை ஆதரிச்சு, இதை முன்னே புரிந்து கொண்டால் புரிய முடியும். 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வருது. விழுப்புரம் பக்கத்தில் இவர் சண்முகம், அதிமுக சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்று வர்றார். அவர் சொல்கிறார், நான் காரில் வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு வாழ்த்து செய்தி வருது, நீங்கள் அமைச்சர் ஆகுறீங்க அப்படின்னாங்க. எப்படிங்க ஆக முடியும்? நாங்கள் தான் குறைந்த இடத்த எடுத்துருக்கோமே. இல்லை, திமுக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குது, நீங்கள் ஆட்சிக்கு வர்றீங்க, அப்படியா மந்திரி ஆகுறீங்க, வாழ்த்துன்னு சொன்னேன். இது 4ஆம் தேதி நடக்குது. இது 4ஆம் தேதி நைட்டு எங்களுக்கு தெரியுது. அப்போ 5ஆம் தேதி காலையில் எந்த கட்சியுமே அது வரையும் திமுக தலைவர் போய் பார்க்கல. 5ஆம் தேதி காலையில் இன்னொரு செய்தி வருது, விசிகாவை வந்து முதல்வர் ஆக்குறது இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி 2வது ஒரு கோல் போடுறாங்க. திமுகவும்
அதிமுகவும் ஆதரிக்குது. விசிகாவுடைய தலைவர் முதல்வராக இது வந்து பேபி அவர்களிலிருந்து யார் யார் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நடந்துடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் என்னன்னா தாவேகாவுக்கு அதிக வாக்களித்திருக்கார்கள் வர வேண்டும் சொன்னதுனால தான் நாங்கள் உடனுக்குடன் போய் நாங்கள் தாவேகாவை ஆதரிச்சோமே. அதன் விளைவு என்னன்னு சொன்னா மற்ற கட்சிகளும் அதை தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டது. மக்கள் தீர்ப்பை மற்ற கூட்டணி கட்சிகள் அதை ஆதரித்தார்கள். கூட்டணி என்பது ப்ரீ போல் போஸ்ட் போல் அலையன்ஸ் இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் முதுகில் குத்துறதும் கிடையாது, கயமையும் கிடையாது, துரோகமும் கிடையாது. அப்படி பார்த்தா பல கட்சிகள் பல நேரத்தில் காங்கிரஸுக்கு எதிராக துரோகமும் முதுகில் குத்த நடந்திருக்கு. ஆனா அப்படி சொல்ல மாட்டோம். நான் இது அரசியல் தான் சொல்லுவோம். சொல்றவங்க எப்படினாலும் சொல்லட்டும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, தெளிவா இருக்காரு. அவர் வந்து இந்த விஷயங்கள்ல ஒரு நியாயமா இருக்காரு.